அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திர பலன்கள் வரிசையில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரம், சுவாதினா பார்த்திங்கன்னா அது ராகுனுடைய நட்சத்திரம். அது துலாம் ராசியில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் உடைபட்ட நட்சத்திரமெல்லாம் பாருங்கள் 2 ராசிக்கு வரும். ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் 2 ராசிக்கு வரும். ஆனால் அது சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் மட்டும்தான் இருக்கும். என்ன காரணம்னா அது உடைபடாத நட்சத்திரம். 1, 2, 3, 4 இந்த 4 பாதங்களும் உள்ளடக்கிய ராசி தான் அது துலாம் ராசி. சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் துலாம் ராசியில் மட்டும்தான் இருக்கும். ராகுனுடைய நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கனாலே வந்து பாருங்கள், நீங்கள் ஜனனமாகும் போதே சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனமாகும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிறக்கும் போதே இந்த ராகு திசை நடக்கும். இந்த ராகு திசை வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருது. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் ராகு திசையில் நல்லா அவங்க லைஃபே நல்லா இருக்காது, அவங்க குடும்பமே ஒரு பிரச்சனையில் தான் இருக்கும். பிறந்ததுலேருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கும் நல்லா இருக்காது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களை நோட் பண்ணி பாருங்கள், இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருக்கும். அவங்க லைஃப் இப்படி தான் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கா பாருங்கள், சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா கஷ்டமாக இருக்கும், வறுமையிலேயே அவங்க வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. ஒரு 32, 35 வயசுக்கு மேலே தான் அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பார்க்குறாங்க. ஏன்னா ராகு திசை சின்ன வயசில் வரக்கூடிய ராகு திசை. ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷம் தசை நடத்தும். சனி எப்படி 19 வருஷமாக இருக்கிறதுலே பெரிய திசை சுக்கிர திசை. 2வது சனி திசை வரும், பார்த்தா 19 வருஷம் சனி திசை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை. ஏன்னா பாவகிரகத்தோடைய திசை வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகு திசை. ராகுங்கிறது இயற்கை பாவர். அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லவர். ஏன்னா பச்சோந்தி கிரகம். ராகுங்கிறது பச்சோந்தி கிரகம். அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லவராக மாறுவார், கெட்டவரோட சேர்ந்தால் அவரும் கெட்டவராக மாறிடுவார். ராகுவோட கேரக்டர் அதுதான். இப்போ ராகு வந்து நல்ல ஒரு இடத்துல அமர்ந்து நல்ல கிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே ஒரு சில துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. ராகு திசை சின்ன வயசுலேயே வந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஏன்னா பிறக்கும் போது ராகு திசை தான் வந்திருக்கும். சின்ன வயசில் ராகு திசை இருக்கவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்து வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா இருந்திருக்காது, இவங்களுக்கு அடிக்கடி உடம்புல வியாதி, ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது, இவங்க ஆசைப்பட்டது கிடச்சிருக்காது, இவங்க ஒன்று நினைப்பாங்க, நடக்கிறது வேறு மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா ராகுங்கிறது ஆசை தூண்ட வைக்கிற கிரகம், பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் ராகு. சின்ன வயசுலலாம் பாருங்கள், இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சரியான அந்த படிப்பு வராது. ராகு கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தால், நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் நல்லா படிச்சிருவாங்க. அந்த படிப்பு மேலே நாட்டத்தை கண்டிப்பாக அந்த ராகு கொடுக்காது. இப்போ சனியோடையோ செவ்வாயோடையோ சூரியனோடையோ லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து ஒரு மோசமான ஒரு இடத்துல 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துருச்சுன்னா சின்ன வயசுலேருந்தே போராட்டம் தான். சரியாக படிப்பு வராது, அவங்களுக்கு படித்ததெல்லாம் மறந்து போயிடும். உடம்புல தோல் பிரச்சனை சின்ன வயசுலேயே வரும். அதில் தோல் பிரச்சனை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசுக்குள்ள வரைக்குமே ஒரு சில பேர் தோல் பிரச்சனை, தோல் வியாதி இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு திசை நடந்துகிட்ருக்கும். சின்ன வயசில் தோல் பிரச்சனை, குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இருக்காது. இவங்கனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், இதெல்லாமே இந்த ராகு திசையில் கொடுக்கும். ராகுனாலே போகத்தை தூண்ட வைக்கிற கிரகம், ஆசை தூண்ட வைக்கிற கிரகம். மாய வலையில் போய் விழுவாங்க. சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் நம்பி ஏமாறுறவங்களும் ஜாஸ்தி. ஏன்னா 18 வருஷம் ராகு திசை. ஸ்கூலில் வந்து படிக்கிறது, இந்த காலேஜ் படிப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பு கல்வின்னு சொல்ல முடியாதுங்க. சரியாக படிக்கிறது இல்லை இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு 20, 25 கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே ஆயிரும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு லைஃபே அவங்க பார்க்குறாங்க. இது கண் கூட பார்க்க முடியுதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களோட இதே அப்படி தான். சின்ன வயசில் சில பிரச்சனைகள், சில தடங்கள் வந்தால் கூட அவங்க நடுத்தர வயசில் தான் நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப். அது அந்த குரு திசையிலலாம் நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிரும், நல்ல ஒரு லைஃப் அந்த கிடைக்கும். ஒரு சில பேர் குரு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே அமையும். கிட்டத்தட்ட 30-35 வயசுக்கு மேலே. ஏன்னா குரு திசை 16 வருஷம் திசை நடத்தும். அந்த குரு திசையில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கல்வி அமையும். அந்த டைமில் ஒரு 18 வயசுக்கு அப்புறமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் செகண்ட் டிகிரி முடிப்பாங்க, அதுக்கப்புறம் PhD முடிக்கிறதெல்லாம் அந்த குரு திசையில் தான் நடக்கும். ஒரு சில பேர் வெளிநாடு போயிடுவாங்க இந்த குரு திசையில். அந்த 15, 16, 18 வயசுக்கு மேலெல்லாம் பாருங்கள் வெளிநாடு போய் செட்டில் ஆகிறதெல்லாம் அந்த குரு திசையில் நடக்கும். இப்போ குரு வந்து மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக வருவார். கடகம் சிம்ம லக்னத்துக்கெல்லாம் குரு வந்து ராஜயோக கிரகமாக வரும் உங்களுக்கு. இப்போ அந்த லக்னத்தில் பிறந்தவங்க தனுசு மீன லக்னத்துக்கெல்லாம் குரு திசை அருமையாக வேலை செய்யும்.
நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துச்சுன்னா நல்ல கிட்டத்தட்ட அந்த 35-36 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அந்த குரு திசை கெட்டு போனவங்களுக்கு தான் அந்த 35 வயசுக்கு மேலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். சனி திசை ஒரு சில பேர் கிளிக் ஆகும். இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் 35 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க சனி திசை வரும் அந்த டைமில். அந்த சனி நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா நீங்கள் மகர லக்னமாக இருப்பீங்க, இல்லை கும்ப லக்னமாக இருப்பீங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம், துலாம் லக்னம், ரிஷப லக்னம், மிதன லக்னம். இந்த லக்னத்துக்கு சனி அருமையாக வேலை செய்யும். அவங்க தான் சனி திசையில் சாதிக்கிறாங்க. இந்த கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னம், இந்த கடகம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பாருங்கள் அந்த சனி திசை நல்லது பண்ணுறதில்ல. அந்த 35 வயசுலேருந்து கிட்டத்தட்ட அந்த 53 வயசு வரைக்குமே, கிட்டத்தட்ட 53, 54 வயசு வரைக்குமே பிரச்சனை தான் அவங்களுக்கு. ஒரு சில பேர் 35 வயசுக்கு மேலே ஏன் நல்லா இருக்காங்கன்னா அந்த சனி ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல யோகமான கிரகமாக இருக்கும். அதாவது லக்னத்துக்கு அவயோக கிரகமாக இல்லாமல் ஒரு யோகமான கிரகமாக இருக்கிறனால, லக்ன சுபரோட தொடர்பு இருக்கிறனால, அந்த குரு சுக்கிரனோட தொடர்பு இதெல்லாம் சனிக்கு வந்துச்சுன்னா அந்த சனி நிச்சயமாக ஒரு யோகத்தை செஞ்சிருதுங்க. அந்த சனி திசையில் ஒரு தொழிலதிபர் ஆகிறாங்க. ஒரு சில பேர் அரசியலில் நல்ல ஒரு பதவி கிடைக்குது, செல்வாக்காக இருக்கவங்களாம் பாருங்கள் அந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க பாருங்கள் அந்த சனி திசையில் தான் கிடைக்கும். அதிகார பதவி, அரசியலில் நுழையிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் நல்ல ஒரு நேம் கிடைக்கிறதெல்லாம் அந்த சனி திசையில் நடக்கும். அது ஜாதகத்தில் சூரியனோட இதை பொறுத்து. சூரியன் நல்லா இருந்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், சூரியன் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்காது. கவர்மெண்ட் பேக்ரவுண்டில் இருந்தால் ஒர்க் பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ இந்த சனி திசை முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50-55 வயசுக்கு மேலே சனி திசை முடிஞ்சதுக்கப்புறம் புதன் திசை வரும். அந்த புதன் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 46 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் 40 இல்லை 46 இல்லை 50க்குள்ளே நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். என்ன நட்சத்திர பாதத்தை பொறுத்து, என்ன பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். இந்த 40 வயசுக்கு மேலே இல்லை 45 வயசுக்கு மேலே புதன் திசை வருங்க. அந்த புதன் திசை தான் ஒரு சில பேர் ஒரு சில பேர் 45 வயசுக்கு மேலே பிஸ்னஸ்லேயே இறங்குவாங்க. ஏன்னா புதன் வியாபாரத்துக்கு உண்டான கிரகம், அந்த ஒரு அமைப்பில் இருக்கணும். இப்போ நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அந்த புதன் திசை வேலை செய்யாது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அந்த புதன் திசை வேலை செய்யாது, உங்களுக்கு நெகட்டிவ் தான், 17 வருஷம் நெகட்டிவ் தான். இதே நீங்கள் மிதன லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அருமையாக இருக்கும் புதன் திசை. கன்னி லக்னத்துலலாம் அருமையாக இருக்குது. சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட புதன் திசை நல்லா தான் இருக்குது. தனுசு மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் அமர்ந்த இடத்த பொறுத்து, ஏன்னா அவர் பாதகாதிபதியாக இருப்பார். பாதகஸ்தானத்தில் இருந்தால் அந்த புதன் 17 வருஷமும் பாதகத்தை செய்வார், அதில் மாற்றமே கிடையாது. உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, பிஸ்னஸில் தோல்வி சந்திக்கிறது, தொடர்ந்து நஷ்டம், எதிரி தொல்லை, இதெல்லாமே இந்த புதன் தசையில் கொடுத்துரும். கூட இருக்க நண்பர்களும் முதல் குத்துவாங்க அந்த புதன் தசையில் தான். அவர் லக்னத்துக்கு அவயோக கிரகமாக இருந்தால் மட்டும். லக்னத்துக்கு யோகமான கிரகமாக இருந்தால் அந்த புதன் தசை ஒரு நல்ல ஒரு லைஃப்பை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான திசை இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய திசை எல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய திசையாக வரும். பிறக்கும் போது ராகு திசை, 2வது 16 வருஷம் குரு திசை நடக்கும், 3வது சனி திசை நடக்கும் 19 வருஷம், 4வது புதன் திசை 17 வருஷம், அதுக்கப்புறம் கேது ஒரு 7 வருஷம் வருவார். அப்புறம் கடைசியில் கிட்டத்தட்ட அந்திம காலம் வந்துடும். கடைசி காலத்தில் அவங்க சுக்கிர திசையை சந்திப்பாங்க. இப்படி தான் அவங்க லைஃப் போகும். இடம் ரொம்ப முக்கியங்க. பிளானட் அமர்ந்த இடம் என்ன பொசிஷனில் இருக்குது, பர்த் சார்ட்டில் ஹாரோஸ்கோப்பில் எந்த அமைப்பில் இருக்குதுன்னு பார்க்கணும், ரொம்ப முக்கியம். பொதுவாகவே சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களாம் பாருங்கள் நல்ல குணம் இருக்கும், நல்ல குணம், நல்ல மனம், நல்ல குணம் இருக்குங்க. துலாம் ராசினாலே நல்ல குணம் தான். ஏமாளியாக இருப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. தராசு ராசியோட சின்னமே தராசு தான். அது சுவாதிங்கிறது ஆக்ரோஷம், வேகம், விவேகம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒருத்தர் பார்த்தாலே எடை போட்டுருவாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், ஒருத்தர் பார்த்தாலே எடை போட்டுருவாங்க. ஒருத்தர் கூட 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசினாலே இவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அந்த பேச்சை வச்சே கண்டுபிடிப்பாங்க. அந்தளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டவங்க தான் சுவாதி நட்சத்திரக்காரங்க. நல்ல குணம் இருக்கும் அவங்ககிட்ட, நல்ல, ஏன்னா தேவ கணம், சுவாதிங்கிறது தேவ கணம் கொண்ட நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். நல்ல குணம், நல்ல ஒரு மனம், நல்ல பக்குவப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பொறுத்து மேக்ஸிமம் இவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க, ஆப்போசிட் பர்சனை இவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி இது 7ஆம் இடம். அதை பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் சுக்கிரனோட வீடு. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்கள் மேலே இந்த ஆசை, இந்த ஈர்ப்பு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இதில் தான் போய் அவங்க மாட்டுவாங்க. அவங்க கர்மாவே அதுதான். ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட போய் சிக்குவாங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட போய் மாட்டி நட்பாக பழகி அதுக்கப்புறம் வேறு மாதிரி சில பிரச்சனைகளை அது மூலமாக சில அசிங்கமான அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் சில பக்குவம் கிடைக்கும் அவங்களுக்கு. இதெல்லாமே நடக்கும்.
இது 100% சொல்ல முடியாது. அந்த ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் அமர்ந்த இடத்த பொறுத்து. நல்ல கிரகத்தோட கனெக்ட் இருந்துச்சுன்னா நல்ல நேரம் நல்ல லைஃப் அனுபவிப்பாங்க. கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி கெட்ட கிரகங்களோட சேர்ந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளை இவங்களை இழுத்து விட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட பிரச்சனையே. ஆனால் குணம் நல்ல குணம் இருக்கும். ஒருத்தர் பார்த்தாலே ஈஸியாக பழகிடுவாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், ஒருத்தர் பார்த்தாலே ஈஸியாக பழகிடுவாங்க. அவங்க ஆக்ரோஷம் இருக்கும், கோபம் அதிகமாக வருங்க. அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது, ஆனால் வந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஆக்ரோஷப்படுவாங்க. ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ப கிரகம், பாம்பு மாதிரி சீருவாங்க, அமைதியாக இருப்பாங்க. வந்த மாதிரி இருக்கும், கோபம் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ராகுவோட நட்சத்திரம். இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவி செய்வாங்க. பிஸ்னஸ் மைண்டு, ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வியாபார தந்திரம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நடுநிலையாக நடந்துக்குவாங்க. எல்லோரும் சமம் தான், எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஏற்றம் தாழ்வெல்லாம் அவங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. பெரிய மனிதர்களாக இருந்தால் சரி, காசு இருக்கவங்ககிட்ட சரி, காசு இல்லாதவங்ககிட்ட சரி, பணம் இருக்கவங்க இல்லாதவங்களாம் கணக்கே கிடையாது. யார் நம்ம கூட வந்து பழகுனா அவங்ககிட்ட கரெக்டாக பழகிறவங்க. அதுதான் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர். எல்லாத்துட்டும் கரெக்டாக சமமாக இருப்பாங்க. இது நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு குணம், ஒரு நல்ல குணம்னே சொல்லிடலாம். ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க இது, சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் சொல்லலாம். சுவாதி நட்சத்திரனால நல்ல குணம், அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, தானம் தர்மம் பண்ணுறது, ஏமாலியாக இருப்பாங்க. அதுதான் உங்களோட பிரச்சனையே. ஒரு சில பேரில் பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் மைண்டு, ஒரு விஷயத்தை நினச்சா அதே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரங்க. அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் போகும். நம்ம முன்னாடி சொன்ன பார்த்திங்களா, தசாபுத்தி, அவங்களோட லைஃப் இப்படி தான் போகும். வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தெய்வங்க சார் நாங்கள் வணங்குறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ராகுனுடைய வந்து பார்த்திங்கன்னா ராகுடன் நட்சத்திரத்தில் பிறந்தனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா துர்க்கைம்மன் வழிபாடு பண்ணுறது, பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் இருக்க திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி பக்கத்தில் இருக்க காளகஸ்திக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்குன்னே சொல்லிடலாம். சரிங்களா? மெயினாக பெண் தெய்வ வழிபாடு, அதாவது அந்த உக்கிர தெய்வ வழிபாடெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுங்க, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை ஆளுமை செஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். கிரகங்களோட பொசிஷன் முக்கியம். யாரோட சேர்ந்துருக்காங்க, யாரோட பார்க்கப்பட்டிருக்காங்க, நல்லவரோட சேர்ந்துருக்காரா, கிரகம் கெட்டவரோட சேர்ந்துருக்காரா, இது பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.